ஜனங்களுடைய பாக்கியமே உபனிஷத்துக்களுக்கெல்லாம் கட்டாத வஸ்து. ஜனங்களுடைய பாக்கியமாய் குருவாயூர் கோவில்ல கைகால்களோட மங்கள விக்கிரகமா வந்து உட்கார்ந்து நாள் பட்டத்திரி. அது உத்தவர் பூஜை பண்ணின மூர்த்தியாம். அம்மா போய் என் அப்பனே சாப்பிட வாடான்னு கூப்பிட்டாளாம். அம்மா எனக்கு பகவான பூஜை பண்றதுல இருக்கிற ருச்சி சாப்பாட்டுல இல்லைன்னு கொடுத்தான் குழந்தை. ஒரு கால் கழவாளுக்கு பசி இருக்காது. கழவன் ஒன்னாள் பஞ்சகாயனகா 5 வயசு குழந்தையாம். கூப்பிட்டவாளாவது அனாதரவா கூப்பிட்டவாள் ஒன்னாள் மாத்திரம் பெத்த தாய் கூப்பிட்டாளாம். ஒரு கால் மத்தியான சாப்பாட்டுக்கு இருந்தா காலம்பரை சாப்பிட்டது பசிக்கலைன்னு சொல்லலாம். ராத்தராஷாயா ராத்திரி முழுக்க பட்னியாம். காலா சாப்பாட்டு கூப்பிட்டாளாம். அம்மாவே கடினமா கூப்பிட்டாளோன்னாள் யாச்சிதான். என் கண்ணே வாடா முத்தே வாடான்னு கூப்பிட்டாளாம். வல்லேன்னாளாம். வாக்குனாலே மேலுக்கு வாண்டாமன் உள்ள பசிக்கும். அப்படியோ நாள் அந்த மனோவிருத்திய போய் தன்னை இச்சது. மனசுல ஆசை இல்ல அம்மா சாப்பாட்டுல தன்னை இச்சது. ரச்சயன் சபர்யாம் பாலலீலயா குழந்தை விளையாட வேண்டிய விளையாட்டே பகவத் ஆராதனமா எடுத்துக்கின்ற பிரபு உத்தவர். அந்த பிரபுவாயிட்டு என்னமா சுவாமி வைகுண்டம் போட்டான்னு சொல்லுவான். சொல்ல முடியாம அப்படியே கிழந்துட்டாளாம். விதுரன் நினைச்சாளாம் கிருதார்த்தம் ஆயிடுத்து உத்தவ ஜென்மான்னு நினைச்சாளா. சுவாமியை பத்தி பேச முடியாம இப்படி கீழே விழுந்தாளேன்னு என்ன சொல்ல. என்னத்தினால விழுந்தாரு அவருக்கு தெரியாது. என்னமோ சுவாமியை ஸ்மரிச்சு விழுந்தாள் மட்டும் தெரிஞ்சு கிருதார்த்தோ ரட்சிதஸ்தேனான் நாள். ஜென்மா சபலமாச்சு உத்தவருக்கு. பகவான பேசி இப்படி மறந்து போட்டாளே தன்னேன்னு உடனே பிரஜையை உண்டு பண்ணி உட்காத்தி வச்சதே. உத்தவர் சொன்னாளா என் அப்பனே விதுரா சுவாமி ருக்மிணியை விட்டாள், சத்யபாமியை விட்டாள், வசுதேவரை விட்டாள், தேவகியை விட்டாள், 16,000 பத்னியை விட்டாள். நான் வைகுண்ட இவாளை விட்டுட்டு போறேனேன்னு வருத்தப்படல. என் பக்தனை விதுரனை விட்டுட்டு ஊருக்கு போறேனேன்னு வருத்தப்பட்டாள்டா அப்படின்னு சொன்னாளா. கீழ் விழுந்து பிறண்டு அழுதாளாம் விதுரர். ஒரு தாசி புத்திரன் என்ன சுவாமி நினைச்சாளா ஒரு வேளையே. ஆத்மா கிருஷ்ணேஷிதம் ஸ்மரங்கதே பாகவதே ருரோத பிரேம விஹ்வலா விழுந்து பிறண்டு கதறிவிட்டாளாம். ஆத்மானஞ்ச குருஷ்ரேஷ்ட கிருஷ்ணேன மனசேட்சிதம். பிரபு ஒரு ஏழையான ஒரு தாசிக்கு பிறந்த என்ன நினைச்சாளா வைகுண்டம் போறபோது என்ன என் பாக்கியம்னு கீழே விழுந்து பிறண்டு கதறிவிட்டாளாம். ஸ்மரங்கதே பாகவதே ருரோத பிரேம விஹ்வலா கதறிவிட்டாள். மைத்ரேயரை போய் பார்த்தாள் ஹரித்வாரத்துல. மைத்ரேயமாசீனமகாதபோதம் சௌஷீல்யகுணாபிதிருப்தம். கங்காத்வாரமாம் ஹரித்வாரமாம் கங்கோத்பத்தி ஸ்தலத்துல மைத்ரேயரை போய் பார்த்தாளாம். விதுரர் சரணத்தை போய் பிடிச்சாளாம். எப்படி இருக்கார் மைத்ரேயர்னார். ரிஷபக்குருணாம் மைத்ரேயம் ஆசீனம் நாள் நிஷ்கிரியம் நாள். ஸ்ரீதரர் மனசு கூட செலிக்கலையா அப்படி இருக்காளா. சரீரம் ஆசையாம இருந்துள்ளா மனசு செலிக்காம இருக்குமா. அது அப்படி யானை துதிக்க மாதிரி மனசு அலையும். அப்படி நிஷ்கிரியாளா இருக்காளாம். எத்தனை ஞானம் மைத்ரேயருக்குன்னு இஞ்சி வச்சு அளக்க முடியாதாம். அப்படிப்பட்ட பிரபுவே விதுரர் போய் காலை போய் பிடிச்சாளா. இவர் பிடிக்கலாமான்னாள். பகவான ஸ்மரிச்சு ஸ்மரிச்சு ஜாதி தோஷங்கள்லாம் போன வராவர். சத்தா உபசிருத்திய அச்சுத பாவ சுத்தான்னாள். விதுரருடைய சௌசீல்யத்தை பார்த்து உருகி நிற்கிறாளாம் மைத்ரேயர். அவரை போய் காட்டாளாம். ஜனஸ்ய கிருஷ்ணாதி விமுகஸ்ய தெய்வாதி அதர்மசீலஸ்ய சுதுக்கிதஸ்ய அனுக்ரகாய சரந்தி நூனம் பூதானி பவ்யானி ஜனார்தனஸ்ய. உங்களை போலத்த மகான்கள்லாம் மனுஷால் இல்ல. எம் பிரபுவனுடைய உருவன் நீங்கள்லாம் நாளா. பூதானி பவ்யானி ஜனார்தனஸ்யா நாளா. ஜனார்தன நாராயணனுடைய மங்களமான ஸ்வரூபம். எதுக்காக ஊரூரா அலையிறேல் தெரியுமா. அனுகிரகாய நூனம் பூதானி பவ்யானி ஜனார்தனஸ்ய. பாபிகள் அனுகிரகம் பண்ணாலேரேள். எத்தனையோ பேர்கள் பரமாத்மாவான கோபாலனிடத்துல பக்தி இல்லாம அதர்மம் பண்ணி கண்ணும் கண்ணீருமா துக்க சமுத்திரத்துல மூழ்கி கிடக்காம். அவனுக்கு வேற பிராயஷ்சித்த காண்டத்துல பிராயஷ்சித்தம் இல்லே. உங்களை போலத்த மகான்கள் பகவத் குணம் சொன்னா தான் கரையேறலாம்.
ஜனஸ்ய கிருஷ்ணாதி விமுகஸ்ய தெய்வாதி அதர்மசீலஸ்ய சுதுக்கிதஸ்ய அனுக்ரகாய சரந்தி நூனம் பூதானி பவ்யானி ஜனார்தனஸ்ய. இப்படி சொல்லிவிட்டு எத்தனையோ பிராமண தர்மம் அப்பிராமண தர்மங்கள்லாம் வியாசரிடத்துல காட்டி விதுரர் சொல்ற பராவரேஷாம் பகவன் விரதானி ஸ்ருதானி மே வியாசமுகாதபீக்ஷ்ணம் அதிருப்ருமற்றுல்ல சுகாவஹானாம் தேஷாமிருதே கிருஷ்ண கதாமிருதௌகாதி. பிராமண தர்மம் அப்பிராமண தர்மங்கள்லாம் காட்டேன். கேட்டது போரும்னு தோணி போச்சு. ஒண்ணு மட்டும் கேட்டது போரும்னு தோணலே. எது தெரியுமா? கோபால சரித்திராமிருதம் கிருஷ்ண கதாமிருதௌகாதி. கிருஷ்ண சரித்திர அமிர்த பிரவாகத்தை எத்தனை தடவை கேட்டும் கேட்டது போரும்னு தோணலே. அதிருப்னு மற்றுள்ள சுகாவானாம் தேஷாமிருதே கிருஷ்ண கதாமிருதௌகாதி. அது எப்படிப்பட்ட சரித்திரம் தெரியுமா? நாள் கஸ்திருப்னுஜாத்தீர்த்தபதோபிதானாதி சத்ரேஷு வஸ்தூரிவிலீஜ்யமானாதி யः கர்ணநாடீம் புருஷஸ்ய யாதः பவப்ரதாம் தேகரதிம் சினத்தி. அந்த சரித்திரம் காட்டுறது போரும்னு யாருக்கு தான் தோணும் நாள் விதுரர். கஸ்திருப்னுயாதி தீர்த்தபதோ விதானாதி. கங்கா ஜனகமான சரணம், லோகபாவனியான கங்கை உண்டு பண்ணின சரணம். அந்த பிரபுனுடைய சரித்திரம் எப்படி இருக்கும்? மகான்கள் 4 பேர்கள் சேர்ந்தா எந்த பகவத்குணத்தை பேசுவாளோ, எந்த பகவத்குணம் காது வழியா உள்ள போய் மறுபடியும் அம்மாவயத்துல பரப்பதற்கு காரணமான வீடு வாசல்ல வச்ச ஆசையை கத்திரிச்சு விடுமோ. யக்கர்ணநாடீம் புருஷஸ்ய யாதः பவப்ரதாம் தேகரதிம் சினத்தி. அப்படிப்பட்ட சரித்திரம் காட்டுறது போரும். யாருக்கு தான் திருப்தி ஏற்படும்? கஸ்திருப்னுயாதி தீர்த்தபதோபிதானாதி சத்ரேஷு வஸ்தூரிவிலீஜ்யமானாதி யः கர்ணநாடீம் புருஷஸ்ய யாதः பவப்ரதாம் தேகரதிம் சினத்தி. சொல்லி பகவத்குணம் சொல்லணும்னு பிரார்த்திச்சாள். மைத்ரேய சுவாமி ஜெகத் சிருஷ்டியை சொன்னாள் முதல்ல.